யாரை பார்த்து பொதுவாக பயப்படாதேன்னு சொல்லுவாங்கன்னா, யார் பயப்படுறாங்களோ அவங்கள பார்த்து. யாரை பார்த்து தளராதுன்னு சொல்லுவாங்கன்னா, யார் தளர்றாங்களோ. அதாவது தேவன் பயப்படாதே என்று சொல்லுகிறார் என்றால், நாம் பயப்படுவதை கர்த்தர் விரும்பவில்லை, நாம் தளர்ந்து போவதை கர்த்தர் விரும்பவில்லை. அதாவது தேவன் நம்மை குறித்து என்ன நினைக்கிறாரோ அதற்கு அப்படியே எதிர்மறையாய் நினைப்பது தான் யாரு? சத்ரு. எனவே சத்ரு என்ன செய்கிறான்? நம்மை தளர பண்ணுகிறான், நம்மை பயமுறுத்துகிறான். எனவே கர்த்தர் என்ன செய்கிறார்? 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆமா, என்னை பயப்படுத்துகிற, என்னை தளர பண்ணுகிற சத்துருக்களை கர்த்தர் விலக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் கிரியை செய்கிறார். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு விரோதமாய் பிசாசானவன் எவ்விதத்தில் வரலாம், எவ்விதத்தில் அவனை தளர பண்ணலாம், சோர்ந்து போக பண்ணலாம். அதனால தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலத்தையும், சத்துவம் இல்லாதவன், பேலன்ஸ் ஸ்ட்ரென்த் இல்லாதவன், பலன் இல்லாதவன், திராணி இல்லாதவன், எல்லாம் இழந்து அவ்வளவுதான் ஆண்டவரே. யோசபாத் சொன்னது போல, நிற்க பலன் இல்லை ஆண்டவரே, பலன் இல்லை ஆண்டவரே, எல்லாம் போச்சு ஆண்டவரே என்று சொல்லுகிறவனுக்கு கர்த்தர் என்ன பெருக பண்ணுகிறார்? சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கடந்த வாரம் செய்தியை டச் பண்ணிட்டு அதனுடைய தொடர்ச்சியை பேச விரும்புகிறேன். சத்ரு ஒரு தேவ பிள்ளை எப்படி தளர பண்ணுகிறார் என்பதை தான் நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். போன வாரம் தியானித்தோம். சத்ரு எப்படி தளர பண்ணுகிறான் என்றால், தன்னை பெரியவனாக காண்பித்து. பயங்கர ஷார்ப்பாக இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த சைடு எப்பவுமே அமைதி. ஆமென். நீங்கள் அமர்ந்திருந்து நானே, அதனால கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தன்னை பெரியவனாக காண்பித்து. அதனால தான் கோலியாத் வந்து நிற்கும் போது அவனுடைய சைஸு, அவனுடைய வெயிட்டு, அவன் பயன்படுத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அதுதான் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக வைத்து அவன் பயன்படுத்தின வார்த்தைகள். சத்துரு தன்னை பெரியவனாய் காண்பித்து தம்முடைய ஜனத்தை தளர பண்ணுவான். ஆனால் வேதம் நமக்கு அழகாய் காண்பித்து தருகிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாக சம பூமி ஆவாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்துரு தன்னை பெரியவனாய் காண்பிக்கும் போது, ஆமென், ஒரு தேவ பிள்ளை செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டணும். போன வாரம் இந்த கேள்வியோடு தான் செய்தி முடிந்தது. எந்த மட்டும் அவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையிலே பாடப்படுகிறது, பேசப்படுகிறது, மகிமைப்படுத்தப்படுகிறது, உயர்த்தப்படுகிறது, அதன் அடிப்படையில் தான் நம்முடைய ஜெயம் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் பாடப்படுவதாக நம்முடைய வாழ்க்கையில். இயேசுவின் நாமம், காரணம் நம்மை தேவன் அழைக்கிறதை எப்படி அழைக்கிறார்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி. ஆமென். இன்ப வேளையும் சரி, துன்ப வேளையிலும் சரி, அவருடைய நாமத்தை சொல்லி பழகணும், அவருடைய நாமத்தை உயர்த்தி பழகணும், அவருடைய நாமத்தை பாடி பழகணும். நம்முடைய உதடு, அல்லேலூயா, என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம், என் உதடு, ஆமென், ஜீவனுள்ள. ஹல்லேலூயா. கவனமா கேளுங்க. இரண்டாவதாக, சத்துரு தேவ பிள்ளைகளை எப்படி தளர பண்ணுகிறான் என்றால், வாசிக்கலாம். ஏசாயா 36வது அதிகாரம், அதனுடைய 1வது வசனம், 18வது வசனம், 19வது வசனம், 20வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 36 1, 18, 19, 20 வசனங்கள். எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சன்னகரீப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்துக் கொண்டான். கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள்.
ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? தேவர்கள் எங்கே? செப்பர்வாயிமின் தேவர்கள் எங்கே? எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டோ? கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். சனகரிப் இஸ்ரவேலருக்கு யூதருக்கு விரோதமாய் அங்கே 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கு விரோதமாக வந்து அவைகளை பிடித்து கொண்டான். எசேக்கியா ராஜா இஸ்ரவேலர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் நம்மை தப்பு வைப்பார். அப்படி சொல்லும்போது சனகரிப் வந்து எப்படி தளர பண்ணுகிறான் என்றால், 18வது வசனத்தில் ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்பு வித்தது உண்டோ? ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? ஏன் அப்படி கேட்கிறாங்கன்னு, அந்த பட்டணங்களை யார் பிடிச்சிருக்கிறா? சனகரிப் பிடிச்சிருக்கிறான். செப்பர்வாயிமின் தேவர்கள் எங்கே? ஏன்னா அதை சனகரிப் பிடித்திருக்கிறான். நல்ல கவனமா கேளு. இங்கே சத்ரு தேவ பிள்ளைகளை எப்படி தளர பண்ணுகிறான் என்றால், விழுந்தவர்களை காண்பித்து. அவனே விழுந்துட்டான். அவன் எவ்வளோ பெரிய பிசினஸ் மேன், அவனே விழுந்துட்டான். அவன் வணங்கின தெய்வம் அவனை தப்புவித்ததா, கை கொடுத்ததா, காப்பாற்றினதா? நீ இப்போ ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லிட்டு இருக்கிறியே, இது வேலைக்காகாது. நல்ல கவனிங்க. நம்முடைய கண்கள் எதை நோக்கி பார்க்கிறதோ அதை வச்சு நமக்கு தெரியும் நாம் யாரால் இயக்கப்படுகிறோம் என்பது. பிசாசின் பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? நமக்கு முன்னாடி விழுந்தவர்களை காண்பித்து தந்து நம்மளை தளர பண்ணுவான். ஆனால் ஒரு தேவ பிள்ளை தெரியணும், என் பக்கத்தில் 1000 என் வலதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் அது என்னை ஹல்லேலூயா. சிலர் அதுக்குன்னு ஆட்டோ பிடிச்சி வந்து சொல்லுவாங்க தெரியுமா? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறீங்க, அதில் ஒரு பிஸ்னஸ் தொடங்குவீங்க. என்கரேஜ் பண்ணுறவங்களை விட டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க நிறைய இருப்பாங்க. நீங்கள் எதை வச்சுட்டு தொடங்குனீங்க, எதை நம்பி இதை ஸ்டார்ட் பண்ணீங்க, அந்த அவங்கள தெரியும்ல. அவங்க பரம்பரையே அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, அவங்க ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க ஜாப் இல்லையா, இல்லை அவங்க கோயிலுக்கு போகலையா, அவங்க வழிபடலையா? விழுந்தவர்களை காண்பித்து என் மைண்ட்ல என்ன இருக்கிறது? பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, நாம் யாரை சேவிக்கிறோம் என்கிற ஒரு தெளிவு நமக்கு தேவை. 1 சாமுவேல் எடுக்க வேண்டும். 4வது அதிகாரத்தில் ஏலியின் மக்கள் பேர் என்ன? ஓப்னி பினேகாஸ் உடன்படிக்கை பெட்டி சுமந்துட்டு போறாங்க பெலிஸ்தீரோட யுத்தத்துக்கு. அந்த யுத்தத்தில் என்ன ஆயிட்டாங்க? யார் முறிந்தா? இஸ்ரவேலர்கள் முறிந்தாங்க. பெட்டி என்னானது? பிடிக்கப்பட்டது. பெட்டியில் என்ன இருக்கு? தேவ பிரசன்னம் இருக்கு. தேவ பிரசன்னம் இருக்குன்னு அர்த்தம் என்ன? தேவன் இருக்கிறார் என்று அர்த்தம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பெட்டி பிடிக்கப்பட்டது. சில நேரத்தில் சத்ருவின் கை தேவனை ஆராதிக்கிறவங்க வாழ்க்கையில் ஓங்கினது மாதிரி தான் இருக்கும். என்ன ஆண்டவரே, உங்க பேரை கேட்டாலே சத்துருக்கெல்லாம் அலறாங்க. இப்போ என்னடானா அவன் வந்து கையை வச்சுட்டானே. ஓப்பனி பினேகாஸ் அடிச்சதை விடுங்க, பெட்டியை பிடிச்சிட்டாங்களே. சில நேரத்தில் தேவனுடைய செயல்கள் வந்து நமக்கு புரியாது, நமக்கு ரொம்ப நம்மளால கிரகிக்கவே முடியாது. ஆண்டவர் அவங்க ஜீவன் இல்லாத தெய்வத்தை வணங்கும் போது நாங்கள் ஜீவனுள்ள தேவனை உங்களை வணங்கிட்டு இருக்க, இப்படி பிடிச்சிட்டு பெட்டியை கையிலிருந்து பெட்டி எடுத்துட்டு போறாங்களே ஆண்டவரே. கையிலிருந்து தோல்ல இருந்து எடுத்துட்டு போறாங்க. நல்ல கவனிங்க. அடுத்து நடந்தது என்ன தெரியுமா? இந்த பெட்டி எங்க கொண்டு வச்சாங்க? தாகோனுடைய கோவில், அதாவது தங்கள் தெய்வத்தினுடைய கோவிலுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறாங்க. கடந்த நாளில் இது என்ன ரொம்ப பலப்படுத்துறது. சில நேரத்தில் எல்லாம் கைவிட்டு போனது போலதான் இருக்கும். காட்சி 1 கைவிட்டு போனது போலதான் இருக்கும். இந்த டிராமா பண்ணும்போது காட்சி 1, காட்சி 2, காட்சி 3. ஏன் ஆண்டவரே பிடிப்பட்டது? என் கையிலிருந்து பறிச்சுட்டாங்களே, என்கிட்ட இருந்து பிடிச்சிட்டாங்களே. நல்ல கவனிங்க. இந்த பெட்டி
பிடிபடாம கர்த்தர் யுத்தம் பண்ணுனா அந்த யுத்தம் எங்கோட முடிஞ்சிருக்கும் தெரியுமா? எல்லையோட முடிஞ்சிருக்கும். பொதுவாகவே 2 நாடு யுத்தம் பண்றாங்கன்னா எங்க சண்டை போடுவாங்க? அதாவது 5 பாயிண்ட்ல 1 பாயிண்ட் தான் முடிஞ்சிருக்கு. 2வது பாயிண்ட் சீக்கிரம் முடிச்சு அடுத்து ஜம்ப் பண்ணலான் இருக்கிறேன். நீங்க கொஞ்சம் அதாவது 2 நாடு யுத்தம் நடக்குதுன்னு எங்க ஃபைட் பண்ணுவாங்க? எல்லையில. எல்லையில இப்ப யுத்தங்கள் நடக்கிறது. எல்லாம் எங்க வந்து நிக்கிறாங்க? எல்லையில நிக்கிறாங்க. இப்போ பெட்டி பிடிபடலைன்னா கர்த்தர் எங்க நின்று மட்டும் சண்டை போட்டிருப்பார்? எல்லையில நின்று. இப்ப பெட்டி பிடிபடிச்சதுனால கர்த்தர் உள்ள இறங்கி அடிக்கிறார். ஜீசஸ், உனக்கு விரோதமா ஒரு இடத்துல இந்த ஆயுதம் உருவாக்கப்படுதில்ல, உனக்கு விரோதமா சில யோசனைகள் நடக்குதில்ல, உள்ள போகுது பெட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தாகான் கோயிலுக்குள்ள இருந்து பிளான் நடக்கு நிறைய. யுத்தம் எங்க நடக்குது? நம்ம ஆயுதத்தை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆயுதம் உருவாகிற இடம் தெரியாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. அங்க நாம் போக முடியாது, ஆனால் என்னை அழைத்தவர் எனக்காக செல்வார். வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. ரிமா மகரா, ஹalleluya, glory, hallelujah, hallelujah. எங்க பிளான் நடக்குது? இந்த இஸ்ரவேலருக்கு சில நேரத்தில் ஆண்டவர் அப்படிதான் போவார். அடிக்க கொண்டு போகப்படுகிற அப்படிதான் போவார். ஆனா ரிசல்ட் என்ன தெரியுமா? அவர் சிலுவையில் வெற்றி. ஜீசஸ். நம்ம எல்லா பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் உள்ள இருக்கு, உள்ள இருக்கு. நீ போனா நடக்காதுன்னு அவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு முன்னே போய். Glory, hallelujah, ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 5 அதனுடைய 1வது வசனம். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபெனேசரில் இருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். 3வது வசனம். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தது. ஹல்லேலூயா. தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக தரையிலே. ஆமென், ஹல்லேலூயா. இப்படி ஒரு ஜெயம் கிடைக்கிறதுக்கு அந்த தோல்வி வேணும். எல்லையிலே ஜெயிச்சிருந்தா இங்க அடி விழுந்திருக்காது. ஹல்லேலூயா. சில தோல்விகள் ஒரு பெரிய வெற்றிக்கான அடையாளம். அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளோ அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கானையாவும் செய்து முடிப்பே. பிரியமானவர்களே, எல்லையில யார் கை ஓங்கி இருக்கு? எல்லையில பார்டர்ல யார் கை ஓங்கி இருக்கு? பெலிஸ்தீனுடைய கை. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன, நீ அழுற, ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? நீங்க இருந்திருந்தா ஆண்டவர் இங்க அவன் கை ஓய்த்தட்டும். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. என்னாகமம் அப்போஸ்தல நடபடிகள் 12வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிங்க. பேதுருக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும், கைக்கு மட்டும் இல்ல எண்ணங்களுக்கும், என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். கர்த்தர் தம்முடைய, அதன் அர்த்தம் என்ன? இப்போ பேதுருவை ஜெயிலுக்குள்ள போட்டிருக்கிறாங்க. அடுத்து என்ன செய்யணுங்கிற பிளான் யார் மனசுல இருக்கு? யூதருடைய மனசுல இருக்கு. கர்த்தர் எங்கிருந்து விடுவிக்கிறார் தெரியுமா? ஆமென். அந்த சிறைச்சாலையிலிருந்து மட்டுமல்ல, அவங்க பிளான் போட்டிருக்காங்க தெரியுமா? அங்கிருந்தே கர்த்தர் பேதுருவை விடுவிக்கிறார். நம்முடைய தேவனை போல பெரிய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சில நினைக்கலாம் என் எல்லா பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. பெலிஸ்தியரின் கை ஓங்கன்னது மாதிரி தான் இருக்கும். இக்கபோத்துங்கிற சத்தம் தான் கேட்கும். மகிமை போயிட்டு ஆண்டவர் மெதுவாக சைலண்டாக உள்ள போறார். உள்ள போய் எங்க வர போறார் தெரியுமா? அவர் ரொம்ப அமைதியா இருக்கிறாருன்னா அடிக்க வேண்டிய இடத்துல சத்துரு அடிக்க போறாரா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எதுக்கு இதை டச் பண்ணேன்னா, நம் தேவன் பெரியவர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். அது மட்டுமா சொன்னார், உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும். இஸ்ரவேலர்ல யாருக்காவது இதை செய்ய முடியுமா? தாகோன் கோயிலுக்குள்ள போய் அதை அடிச்சு போட முடியுமா? முடியாது. சில யுத்தங்கள் நம்ம கனவுல கூட செய்ய முடியாது. இந்த வேர்டை நான் ரிப்பீட் பண்றேன். சில யுத்தங்களை நம்ம கனவுல கூட செய்ய முடியாது. நம்ம பார்க்கறதெல்லாம் வெளியே தெரிகிற ஆயுதங்கள், வெளியே தெரிகிற காரியங்கள். ஆனால் அவர் போவார். ஆமென். உன் தோள் அவர் பிரசனத்தை, அவர் பெட்டியை சுமந்தது உண்டானா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? வலது கையை உயர்த்தி நீங்க எனக்காக இப்படி ஒரு யுத்தத்தை பண்ணி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரியமானவர்கள், நமக்கு முன்னாடி நிறைய பேர் விழுந்துட்டாங்க. அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, இவங்களே விழுந்துட்டாங்களே இப்படி பார்க்கிறோம். ஆமென். இவங்களே விழுந்துட்டாங்களே, இவங்களாம் எப்படிப்பட்டவங்க? எல்லா நிலையிலும் இப்படி பார்க்க வைக்கிறது யார் அப்படின்னா பிசாசு. அவன் அதான் கேட்கிறான். ஆமா, தற்போது பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? அவங்கள எப்படி இருந்தவங்க தெரியுமா? அவங்களே விழுந்துட்டாங்க. நீ என்னடா ஆண்டவர் நம்பிட்டு இருக்கிற? ஆமென். விழுந்தவர்களை காண்பித்து விசுவாசம் விசுவாசம் சொல்லிட்டு அந்த ஃபேமிலி விழுந்தது உனக்கு தெரியுமா? ஆமென். மற்றவர்களுடைய வீழ்ச்சிக்கும் தேவப்பிள்ளையுடைய வீழ்ச்சிக்கும் வித்தியாசம் உண்டு. மற்றவர்கள் விழுந்தது தான். ஆனால் ஒரு தேவப்பிள்ளை விழுந்தா திரும்ப, இதுவரை நான் விழுந்ததே கிடையாது அப்படி யாருக்கும் இங்கே சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு வகையில் விழுந்திருப்போம். விசுவாசத்தில் விழுந்திருக்கிறோம் நம்ம. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. எப்படி எழும்பணும்? எப்படி எழும்பணுமோ அப்படிதான் எழும்புவோம். 1-2 அல்ல, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் திரும்பவும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் எரேமியா 8:4 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ. இந்த பைபிள் நமக்கு கொடுக்கிற நம்பிக்கை பெருசு. நீ விழுந்தவர்களை பார்க்காதே, விழுந்தவர்களில் யார் எழும்பினார்கள் அதை பார். விழுந்தவர்களில் எழும்பினவர்களை பார். ஆயி பட்டணத்துக்கு விரோதமாய் யோசுவா டீம் அனுப்பும் போது அவங்க விழுந்தாங்க. விழுந்த இடத்துல கிடக்கல, திரும்ப எழும்புறாங்க. வாழ்க்கையில் சில காரியங்கள் நிமித்தம் நம்ம விழுந்துட்டோம். விழும்போது திருப்பி எப்படி என்னால் எழும்ப முடியும்? அநேக இக்கட்டுகளை ஆபத்துகளை காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றவீர். அதுவும் சங்கீதம், இது நான் சொன்னது 71:20. எங்கிருந்து ஏற பண்ணுவாரா? 20வது வசனத்தை வாசிங்க. திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். எங்க இது சாத்தியமா? நம்ம தரையில் விழுந்தாலே எழும்புறதுக்கு சிலர் அங்கேயே படுத்து தூங்கிடுவாங்க. அதான் விழுந்துட்டோம், இனி தூங்கி. பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுவீர். அதாவது என்னை தூக்கி எடுப்பது தேவ சித்தம்னா, அது எந்த ஆழத்தில் இருந்தாலும் சரி, எந்த கிடங்குல இருந்தாலும் சரி, என்னை கர்த்தர் எழும்பி வர பண்ணுவார். நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான வசனம். இந்த வசனம் எனக்கு பிடிக்காதுன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. அதுதான், எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு. ஏன் கர்த்தர் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார்? ஏன் கர்த்தர் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார்? நீங்க என்ன சொன்னாலும் கரெக்ட். கடந்த நாள் ஆண்டவர் எனக்கு
அந்த வசனத்தை மெடிடேட் பண்ணும்போது, டெய்லி மண்ணாக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது தான் தெரில, ஒரு காரியத்தை ஆண்டு நினைவுபடுத்தினார். இங்கே பாரு, என் மனசில் உனக்கு இருக்கிற ஸ்தானம் அது. உலகத்தின் மனசில் உனக்கு இருக்கிற ஸ்தானம் எதுவோ அங்கே ஒன்றை வச்சாங்க. என் மனசில் உனக்கு இருக்கிற ஸ்தானம் எதுவோ அங்கே நான் உன்னை வைப்பேன். ஹல்லேலூயா. குப்பையிலிருந்து எடுக்கணும்னா குப்பையில் யாராவது தூக்கி போடணும். ஆமென். சகோதரர்கள் மனசில் யோசேப்புக்கு இருந்த ஸ்தானம் குழியில், அவர் மனசில் யோசேப்புக்கு இருந்த ஸ்தானம் சிங்காசனம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க மனசில் உங்களுக்கு என்ன ஸ்தானம் அதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்காதீங்க. அது நீங்கள் சும்மா இருந்தாலே சீக்கிரம் தூக்கி போட்டுருவாங்க. அது கொஞ்ச நாள், ஒரு 2 நாள் பழகினாலே தெரியும். ஹல்லேலூயா. இந்த வாரத்துக்கு ஒரு நாள் பார்த்தாலாம் தெரியாது, டெய்லி பேசி பழகுனா தெரியும். ஆஹா, நம்மளை எங்கே வச்சிருக்கிறாங்க, இங்கே வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவர் மனசில், அதனால தான் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அவர் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். நம்முடைய பலன் என்ன? அதனால தான் வேதம் விழுந்தவர்களை அல்ல நமக்கு சாட்சிகளாய் சுற்றி வைத்திருப்பது ஜெயித்தவர்கள். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க, அவங்க எல்லாம் ஜெயித்தவங்க. வாழ்க்கையில் சில தருணங்களில் விழுந்தவர்கள் தான், ஆனால் அவங்க எழும்பி ஜெயித்தவங்க. அந்த விசுவாச வீரர் பட்டியலில் விழுந்து தரைமட்டமானவங்களை ஆண்டவர் எழுதவே இல்லை. அதன் அர்த்தம் என்ன? இந்த பைபிள் நமக்கு யாரை காண்பித்து நம்மளை என்கரேஜ் பண்ணுது அப்படின்னா ஜெயித்தவங்கள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமுத்திரத்தின் ஆழத்தில் ஒரு செகண்ட்ல உள்ள போயிட்டான் பேதுரு. உடனே கர்த்தர் கையை பிடித்து தூக்கி விட்டார். வேதம் சொல்லுகிறது, இருவரும் படகில் ஏறினார்கள். அதன் அர்த்தம் என்ன? திரும்ப அதில் நடக்க பண்றார். அதுதான் அதிசயம். முதல்ல நடக்க பண்ணது எல்லாருக்கும் அதிசயமா இருந்துச்சு. பேதுருவுக்கு அதிசயம் என்ன தெரியுமா? நான் விழுந்த இடத்துல என்னை திரும்பவும் தூக்கி அதே போல நடக்க பண்றாரு தெரியுமா? இதுதான் அதிசயம். விழுறதுக்கு முன்னாடி நடக்கிறது இல்லைங்க அதிசயம். ஒருத்தன் விழுந்ததுக்கு அப்புறம், ஒருத்தன் அடி வாங்கினதுக்கு அப்புறம், ஒருத்தன் தோல்வியை கண்டதுக்கு அப்புறம் திரும்ப ஜெயிக்கிறானா, அதுதான் அதிசயம். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம், சத்துரு எப்படி நம்மளை தளர பண்ணுவார் என்றால், 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தரோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். இங்க பாருங்க, நம்முடைய இயலாய்மையை சொல்லி, அதாவது எது நம்மால் முடியாதோ அதை சொல்லி, இதெல்லாம் உனக்கு ஆகாது, ஒன்னால் ஆகாதுன்னா ஒன்னால் முடியாது. ஒரு காரியத்தை நம்ம துவங்கும் போது, செய்யும் போது, ஒரு 4 பேர் சுற்றி இருந்து இது கண்டிப்பாக நடக்காதுன்னு சொன்னால் கொஞ்ச நேரத்தில் நம்ம பிளானை மாற்றுவோம். முடியாது. நம்முடைய இயலாய்மை சத்துருவுக்கு நல்லா தெரியும். அப்போ அடுத்த கேள்வி கேட்கலாம், தெரியுதில்ல ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அப்படி ஒரு என்னால் முடியாத ஒரு நிலையை அவன் அறிந்ததுனால தானே என்னை பார்த்து அப்படி சொல்லுகிறான். ஏன் ஆண்டவர் அதை அனுமதிச்சிங்க? அபிஷேகம் பண்ணப்பட்ட, அதாவது காட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கூப்பிட்டு வர வச்சு, அவன் மேலே எல்லாரும் கண்ணுக்கு முன்னாடி அபிஷேகத்தை வச்சு, அவன் அந்த அழைப்பையும் அபிஷேகத்தையும் நம்பி யுத்த காலத்துக்கு போய் நின்னா. இப்போ யுத்த காலத்தில் வந்தாச்சு, யுத்தத்துக்கு இவனும் ரெடி ஆயிட்டான். ஆனால் சவுல் கூப்பிட்டு சொல்கிறான், உன்னால் முடியாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய இயலாய்மை நமக்கு திரும்ப திரும்ப சொல்லப்படுதுன்னா சத்துரு நம்மளை தளர பண்ணுகிறான் என்று அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையின் இயலாய்மை என்பது தேவன் முழுமையாய் செயல்படுவதற்கான தளம். என் வாழ்க்கையின் இயலாய்மை என்பது என் ஆண்டவர் முழுமையாய் என்னிலிருந்து செயல்படுவதற்காய் போடப்பட்ட பிளாட்ஃபார்ம். பேதுருவின் வெறுமையான படகுல தான் இயேசுவின் பாதம் பட்டது. நம்ம அழகான ஒரு பாடலை பாடுவோமே. என் இயலாய்மையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னை
என் இயலாய்மை தேவன் என்னிலிருந்து முழுமையாய் செயல்படுவதற்கான தளம். என் இயலாய்மை, இந்த வார்த்தை எத்தனை பேர் விசுவாசத்தோடு என் கூட சேர்ந்து அறிக்கை செய்ய போறீங்க? என் இயலாய்மை என் தேவன் என்னிலிருந்து முழுமையாய் செயல்படுவதற்கான தளம். ஹல்லேலூயா. என் இயலாய்மை. இந்த இயலாய்மையை குறித்து ரெண்டு காரியத்தை சொல்ல முடியும். ஒன்று, சத்துரு நம் இயலாய்மையை நம்ம சொல்லும் போது நாம் தளருகிறோம். உன்னாலலாம் முடியாது. இந்த பூமியில் இந்த உன்னால முடியாதுங்கிற சத்தம் நிறைய கேட்டிருக்கிறோமா? உன்னால முடியுங்கிற சத்தம் நிறைய கேட்டிருக்கோமா? முடியாதுங்கிற சத்தம் தான் நிறைய கேட்டிருக்கோம். முடியாதுங்கிற சத்தத்தை தான் நிறைய கேட்டிருக்கிறோம். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் துவங்கி பாருங்க, நெகட்டிவ். ஏன்னா உலகம் யாருக்குள்ள கிடக்குது? பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குது. 2 பேர் வந்து உங்களை என்கரேஜ் பண்றாங்கன்னா 20 பேர் வண்டி எடுத்துட்டு வரோம். ஆமா, அவ்வளவுதான். இது முடியாது, சீசன் போச்சு அப்படிவாங்க, சீசன் போச்சு. ஆமா, ஒரு தேவ பிள்ளைக்கு 2 சீசன் உண்டு. ஒன்று மழைக்காலம், இன்னொன்று வெயில் காலம். அவ்வளோதான். உங்களுக்கு எப்போ பிஸ்னஸ் நல்ல ஜோஜோன்னு இருக்கும்? 2 சீசனில் அவங்க நினைப்பாங்க கிறிஸ்மஸா? இல்லை, ஒன்று மழை காலத்தில், இன்னொன்று வெயில் காலத்தில். சொல்லணும், சொல்லணும். உங்களுக்கு எப்போ? இப்போ சீசனில் இல்லை, இப்போ இந்த சீசனில், அந்த சீசனில். எங்களுக்கு மொத்தம் 2 சீசனில் நல்ல பிஸ்னஸ் இருக்கும், நல்லா இருக்கும் லைஃப். எந்த சீசன்லாம் சொல்லுங்க. இது மழையில் கவுந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. மழை காலத்திலும் நல்லா இருப்பேன். ஆமாம். அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் நல்லா இருப்பேன். திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் நல்லா இருப்பேன்.